ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜாய்ஸ்டிக்கை எப்படி ரிமோட் மாதிரி VLC பிளேயரில் யூஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம JOYTOKEY அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேரை நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ இந்த அப்ளிகேஷனில் நம்ம VLCன்னு சொல்லி ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஆப்ஷனில் நம்ம ஜாய்ஸ்டிக் டிடெக்ட் ஆயிடுச்சாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாய்ஸ்டிக்கில் நம்ம எந்த கீ ப்ரெஸ் பண்ணாலும் அந்த கீக்கு நேராக இங்கே ஒரு எல்லோ ஹைலைட் வரும். அதை வச்சு நம்ம எந்த கீ ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம தேவைக்கேற்ற மாதிரி கீபோர்டோட கீஸை ஜாய்ஸ்டிக்கு அசைன் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, டிபேடுக்கு ஆரோ கீஸையும் ABXYக்கு ஆரோ கீஸையும் அசைன் பண்ண போகிறேன். அதே கணக்காக மீதம் உள்ள L1, L2, R1, R2, லெஃப்ட் ஸ்டிக்கு, ரைட்டு ஸ்டிக்கு எல்லாத்துக்கும் நான் ஸ்பேஸை அசைன் பண்ண போகிறேன். ஏன் மீது எல்லாத்துக்கும் நான் ஸ்பேஸ் அசைன் பண்ணுறேன்னா, எனக்கு வீடியோவை பாஸ் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கீஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் ஸ்பேஸ் அசைன் பண்ண போகிறேன். டிபேடில் உள்ள லெஃப்ட்டு, ரைட்டு, அப்பு, டவுனுக்கு நம்ம ஆரோ கீஸை அசைன் பண்ணிட்டோம்னா நம்ம வீடியோவை ஃபார்வேர்டு ரீவைண்ட் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் அதே கணக்கா ABXYக்கும் அதே கணக்கா ஆரோ கீஸை அசைன் பண்ணிட்டோம்னா நமக்கு வீடியோவை ஃபார்வேர்டு ரீவைண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப் கீ, டவுன் கீ சவுண்டை இன்க்ரீஸ் பண்ண, டிக்ரீஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா கீஸையும் அசைன் பண்ணிவிட்டு கடைசி மறக்காமல் சேவ் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு மாதிரி ஐடியா இருந்தாலும் இந்த சாஃப்ட்வேரில் அதுக்கேற்ற மாதிரி கீஸை அசைன் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம VLC பிளேயரில் ஏதாச்சும் ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி பார்ப்போம். எனக்கு இப்போ நான் செட் பண்ண மாதிரி எல்லா கீஸும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. சவுண்டு கூட்டுறது, குறைக்கிறது, ஃபார்வேர்டு, பேக்வேர்டு எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி நிறையா கம்ப்யூட்டர் டிப்ஸ் தெரிஞ்சுக்கிற என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.